பசிபிக் பெருங்கடல் மத்தியில் இரவு நேர பயிற்சியில் ஈடுபட்ட 2 ஜப்பான் கடற்படை ஹெலிகாப்டர்கள் விபத்தில் சிக்கியதில் அதில் பயணம் செய்த ஒருவர் உயிரிழந்தார். எஞ்சிய 7 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் மினோரு கியாரா செய்தியாளர்களிடம் ஞாயிற்றுக்கிழமை கூறியதாவது: ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையைச் சேர்ந்த 2 XS-60K ஹெலிகாப்டர்கள் தலா 4 வீரர்களுடன் சனிக்கிழமை இரவு பசிபிக் கடல் பகுதியில் டோக்கியோவின் தெற்கு பகுதியில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டெர்ஷிமா தீவு அருகே பயிற்சியில் ஈடுபட்டன. அப்போது அந்த 2 ஹெலிகாப்டர்களும் விபத்தில் சிக்கின. விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. இருப்பினும் 2 ஹெலிகாப்டர்களும் நெருக்கமாக பறந்தபோது ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. விபத்துக்கான காரணம் கண்டறியப்படும் வரை எஸ்ட்ராக் 60 ரக ஹெலிகாப்டர்களில் பயிற்சி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கடற்படை தளபதி ரியோ ஜகாய் அறிவித்துள்ளார். விபத்து நடந்த கடல் பகுதியில் உயிரிழந்த வீரரின் உடலையும் ஒரு ஹெலிகாப்டர் தகவல் பதிவு கருவியையும் 2 ஹெலிகாப்டர்களின் உடைந்த இறக்கைகளையும் மீட்டெடுப்பு படையினர் மீட்டனர். மற்ற 7 வீரர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தேடுதல் பணியில் 12 பேர் கப்பல்கள் 7 போர் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்றார். கடந்த 2017இல் ஜப்பான் கடற்படையில் ஹெலிகாப்டர் இரவு நேர பயிற்சியின் போது விபத்துக்குள்ளாகி 3 வீரர்கள் உயிரிழந்தனர். 2021 ஜூலையில் 2 HS-60 ஹெலிகாப்டர்கள் அமோனியாமில் தீவின் தெற்கு பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்ட போது ஒன்றோடு ஒன்று உரசி கொண்ட விபத்தில் அதன் இறக்கைகள் சேதமடைந்தன. ஆனால் அதில் பயணம் செய்த வீரர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். மாலத்தீவு நாடாளுமன்றத்தின் 93 இடங்களுக்கான தேர்தலில் அதிபர் முகமது முஜிஸின் மக்கள் தேசிய காங்கிரசின் கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்றது. மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. உள்ளூர் நேரப்படி மாலை 5 மணி வரையில் 72.96% வாக்குகள் பதிவானதாக அந்த நாட்டு தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்தது. நாட்டில் உள்ள 34 விடுதிகள், சிறைகள், பிற தீவுகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. உள்நாட்டிலும் இந்தியாவின் திருவனந்தபுரம், இலங்கையின் கொழும்பு, மலேசியாவின் கோலம்பூர் ஆகிய வெளிநாடுகளில் உள்ள நகரங்களிலும் என மொத்தம் 602 வாக்குப்பெட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த தேர்தலில் அதிபர் முகமது முஜிஸின் மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி, எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 368 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தஜித்தின் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் அதிபர் முஜிஸ் தனது வாக்கை செலுத்தினார். முன்னாள் அதிபர் இப்ராஹிம் முகமது சோலிம் மலியனுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். மாலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் வெளிவர தொடங்கின. அதன்படி அதிபர் முஜிஸ் மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி 67 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையை பெற்றது. அடுத்தபடியாக மாலத்தீவு ஜனநாயக கட்சி 12 இடங்களில் வென்றுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதிபர் முஜிஸ் சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை வகிக்கும் நிலையில் முஜிஸின் அமைச்சரவையில் 3 நியமன அமைச்சர்கள் நியமிப்பது தடைப்பட்டுள்ளது. முஜிஸுக்கு எதிரான ஊழல் ஆய்வு அறிக்கை அண்மையில் வெளியானது. இது தொடர்பாக விசாரணை நடத்துமாறும் அதிபரை பதவி நீக்கம் செய்யுமாறும் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டை அதிபர் முஜிஸ் மறுத்துள்ளார். இந்த சூழலில் நடைபெற்றுள்ள நாடாளுமன்ற தேர்தல் அதிபர் முஜிஸுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ரஷ்யாவுடன் போரிட்டு வரும் உக்ரைனுக்கு $100 கோடி ராணுவ நிதியுதவி அளிக்கும் மசோதா அமெரிக்க பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் மேற்கத்திய தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் அமெரிக்கா நிதியுதவி வழங்குவது உக்ரைனுக்கு இன்னும் பேரழிவை கொண்டு வருவதோடு போர் நீடித்து இன்னும் பல்லாயிரக்கணக்கானவர்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. போரின் தொடக்கத்திலிருந்து அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் ஆதரவோடு ரஷ்யாவை உக்ரைன் எதிர்கொண்டு வருகின்றது. இதனிடையே உக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் வழங்குவதற்கான மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. இதன் முக்கியத்துவம் வாய்ந்த கிழக்கு நகரமான அப்டிகாவை ரஷ்யாவிடம் இழந்து போர்க்களத்தில் உக்ரைன் பின்னடைவை சந்தித்தது. அமெரிக்காவின் நிதியுதவியின்றி ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் தோல்வியடையும் என்று ஜெலன்ஸ்கி சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி மற்றும் காசா பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு $500 கோடி நிதி தொகுப்பை விடுவிக்கும் மசோதா அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் சனிக்கிழமை நிறைவேற்றப்பட்டது. அதன்படி உக்ரைனுக்கு சுமார் $100 கோடி நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. ஆயுதங்கள் வாங்குவதற்காக உக்ரைனுக்கு மொத்தமாக $380 கோடி வழங்கப்படும். மேலும் பொருளாதார உதவிக்காக $900 கோடி கடனாக அளிக்கப்பட உள்ளது. இஸ்ரேலை ஆதரிப்பதற்கும் காசா பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்கும் சுமார்
$2600 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவி மசோதா அமெரிக்க செனட் சபையில் செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அதன் பிறகு மசோதாவில் அதிபர் ஜோ பைடன் கையொப்பமிடுகின்றார். அமெரிக்க உதவிக்கு பாராட்டு. இதையொட்டி அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு நன்றி தெரிவித்து உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ரஷ்யா அளிக்க முயற்சிக்கும் எமது நாடு அதன் சுதந்திரம், மக்கள் மற்றும் வாழ்க்கை முறையை பாதுகாக்க முன்வரும் அனைத்து ஆதரவையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த போரின் தொடக்க நாட்களில் இருந்து அமெரிக்கா தனது தலைமைத்துவத்தை நிரூபித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இழப்பை குறைப்போம். டென்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யா கைப்பற்றிய அவ்டிகா நகரையொட்டி போரிட்டு வரும் உக்ரைன் வீரர் அலெக்சாண்டர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்கா மற்றும் எங்கள் நட்பு நாடுகளிடமிருந்து பெற்று வரும் இந்த ஆதரவு மிகவும் முக்கியமானது. இதன் மூலம் ரஷ்யா படையினரை தடுத்து எங்களின் இழப்பை குறைக்கலாம். எமது பிரதேசத்தை மீட்டெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கான முதல் படி இதுவாகும். கடந்த 6 மாதங்களாக நிதியுதவி கிடைக்காததால் உக்ரைன் ராணுவத்திடம் ஆயுதம் மற்றும் வெடிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் அவ்டிகா நகரை கைப்பற்றியது. ரஷ்யா தற்போது பிராந்தியத்தின் மற்றொரு நகரமான சாசியாவரை நோக்கி படையெடுத்துள்ளது. ஆயுதங்களின்றி நாங்கள் எங்களின் தளங்களை வெளியேற வேண்டியிருந்தது. இந்த நிலைமை மீண்டும் மீண்டும் தொடர்ந்தது என்றார். ரஷ்யா எச்சரிக்கை. அமெரிக்காவின் நிதியுதவியை எதிர்பார்ப்பதுதான். இந்த முடிவு அமெரிக்காவை மேலும் பணக்கார நாடாக மாற்றலாம். ஆனால் உக்ரைன் மேலும் பேரழிவை சந்திக்கும். இன்னும் அதிகமான உக்ரைன் நாட்டவர்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என ரஷ்ய அரபு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தெற்கு காசாவின் ராஃபா நகரில் இஸ்ரேல் சனிக்கிழமை இரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 18 பேர் குழந்தைகள். தெற்கு காசாவில் எகிப்து எல்லையோட்டில் ராஃபா நகரம் உள்ளது. கடந்த 7 மாதங்களாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு அஞ்சி காசாவின் மொத்த மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமான மக்கள் ராஃபா நகரில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளனர். உயிரிழப்புகளுக்கு பஞ்சம் ஏற்படுவதற்கான சூழல் ஆகியவற்றால் ராஃபா நகரில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என இஸ்ரேல் நட்பு நாடான அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இருப்பினும் அந்த நாடுகளுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ராஃபாவில் உள்ள குவைத் மருத்துவமனைக்கு அருகே சனிக்கிழமை இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் தம்பதி அவர்களின் 3 வயது குழந்தை கொல்லப்பட்டனர். அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்த நிலையில் அவருடைய சிசுவை மருத்துவர்கள் காப்பாற்றியிருப்பதாக குவைத் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இரண்டாவது தாக்குதலில் 17 குழந்தைகள் 2 பெண்கள் கொல்லப்பட்டன. மேற்கு கரையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் உள்ள மேற்கு கரையின் ஹெப்ரானில் உள்ள சோதனை சாவடியில் பணியில் இருந்த ராணுவ வீரர்கள் மீது 2 பலஸ்தீனியர்கள் கத்தி மற்றும் துப்பாக்கியை கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடத்தினர். இதற்கு எதிர்வினையாக இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாலஸ்தீனர்கள் 2 கொல்லப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் எழுந்துள்ளது. மற்றொரு பகுதியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த காயமடைந்ததாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அமைப்பு தெரிவித்துள்ளது. ராணுவ உதவிக்கு அமெரிக்கா காசாவில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கைக்கு 34,000 கடந்துள்ள நிலையில் தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேல் அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது. அதே வேளையில் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ராணுவ உதவிகளை அமெரிக்கா வழங்கி வருகின்றது. அந்த வகையில் $2600 கோடி நிதியுதவிக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை சனிக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் காசாவில் மனிதாபிமான உதவிகளுக்கான $900 கோடி நிதியுதவியும் அங்கு அடங்கும். நடிகைக்கு பணம் கொடுத்தது தொடர்பிலான விவரங்களை முறைகேடாக மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக நடைபெற்று வரும் வழக்கை கண்டித்து அவரது ஆதரவாளர் ஒருவர் தீக்குளித்து இறந்தார். இதுகுறித்து அந்த நாட்டு ஊடகங்கள் கூறியதாவது: டிரம்புக்கு எதிராக வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நியூயார்க் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்த ஒருவர் அந்த விசாரணைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை அங்கிருந்தவர்களிடம் விநியோகித்தார். பிறகு தனது உடலில் எரியூட்டியை ஊற்றிக்கொண்டு அவர் தீயை வைத்துக் கொண்டார். படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சையில் பலனின்றி உயிரிழந்தார். அவர் பெயர் மெஸ்க் அஜரன்ஸ் எனவும் டிரம்புக்கு எதிராக சர்வதேச சதி நடைபெற்று வருவதாக கருதும் ஒரு குழுவைச் சேர்ந்தவர் எனவும் அதிகாரிகள் பின்னர் தெரிவித்தனர். இந்த பணம் பரிமாற்றத்தை மறைப்பதற்காக நிறுவன கணக்குகளில் இருந்து டிரம்ப் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் பிரபல மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லாவின் தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் பணி தொடர்பான காரணங்களால் தனது இந்திய பயணத்தை ஒத்திவைப்பதாக தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் எலான் மஸ்க் ஏப்ரல் 21 22 ஆகிய தினங்களில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக இந்த மாத தொடக்கத்தில் அறிவித்திருந்தார். இந்த பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இந்த சந்திப்பில் மின்சார வாகன தயாரிப்பு தொடர்பாக பிரதமர் மோடியுடன் எலான் மஸ்க் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் டெஸ்லா நிறுவன பணி காரணங்களுக்காக தனது இந்திய பயணத்தை ஒத்திவைப்பதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். இதுகுறித்து எலான் மஸ்க்
எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், துரதிருஷ்டவசமாக டெஸ்லா நிறுவனத்தின் மிக அதிக பணிச்சுமையால் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. நிகழாண்டு இறுதியில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வதை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். புதிய மின்சார வாகன தயாரிப்பு கொள்கை மத்திய அரசு அண்மையில் வெளியிட்டது. இந்த கொள்கையின்படி ரூபாய் 4000 கோடிக்கு மேல் மின்சார வாகன துறையில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு இறக்குமதி வரிச்சலுகை அளிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து இந்திய பயணம் குறித்து எலான் மஸ்கின் அறிவிப்பு, இந்தியாவில் டெஸ்லா மின்சார கார் தொழிற்சாலை ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை அவர் அறிவிக்கலாம் என்ற எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏவுகணைகளில் பயன்படக்கூடிய பாகங்களை பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்வதற்காக சீனாவைச் சேர்ந்த 3 நிறுவனங்கள் மீதும் பொலரைஸைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, சீனாவைச் சேர்ந்த நிறுவனங்கள் மீதும் பெரலையைச் சேர்ந்த மின்ஸ் வீல்ட் டிராக் என்ற நிறுவனம் மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படுகின்றன. ஏவுகணைகளில் பயன்படக்கூடிய ஆயுத பரவலை ஊக்குவிக்கக்கூடிய பேரழிவு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்த பாகங்களை பாகிஸ்தானுக்கு அளித்தமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஆயுத பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு படையான மக்கள் படையினரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த படையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்து ஈராக் அதிகாரிகள் கூறுகையில், பாப்லோனுக்கு வடக்கே உள்ள ஹால்ஸ்ரீ ராணுவ தளத்தில் நேரிட்ட குண்டுவெடிப்பில் மக்கள் படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார். இது ஒரு தாக்குதல் நடவடிக்கை என்றார். எனினும் இது தொடர்பாக எந்த நாடு அல்லது அமைப்பின் மீதும் அவர்கள் குற்றம் சாட்டப்படவில்லை. அமெரிக்கா மறுப்பு, ஹல்ஸ்ரீ ராணுவ தளத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அந்த ராணுவ தளத்தை ஈராக் படையிடம் அமெரிக்கா கடந்த 2011 ஆம் ஆண்டு ஒப்படைத்தது.